இன்னைக்கு உற்பத்தி கருவிகளில் மிக உச்சத்தில் இருப்பது என்பது எது? செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவு தோழர். தொழிற்சங்க ஊழியர்கள் நாம் அதை தெரிந்து கொள்ளணும். 2019ஆம் ஆண்டுடைய கணக்குப்படி 22.5 லட்சம் ரோபோக்கள் உற்பத்தி துறையில் இருக்கு. மற்றதெல்லாம் விட்டுடுங்க, உற்பத்தி துறையில், மேனுஃபேக்சரிங்ல 4 சக்கரம் 2 சக்கரம் பேருந்துகள் உற்பத்தி துறையில், மற்ற உற்பத்தியில் 22.5 லட்சம் ரோபோக்கள் இருக்கு. 2030ஆம் ஆண்டு இதனுடைய எண்ணிக்கை 200 லட்சமாக உயரும் என்று கணக்கிடப்பட்டிருக்கு. உற்பத்தி துறையில் இல்லாமல் பல துறைகள் இப்போ கொண்டு வந்துட்டான். மஹேந்திரா நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, மஹேந்திரா, அவங்களுடைய ஹெச்ஆர் நிறுவனத்தில் ரோபோ தான் இருக்கு. ஹெச்ஆர்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்முடைய லீவ் கணக்கு, சேலரி எல்லாம் கணக்கு போடுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ், மனிதவள மேம்பாடு. அந்த ஹெச்ஆர்ல ஒரே ஒரு ரோபோ தான் இருக்கு, நொய்டால மஹேந்திராவுடைய கம்பெனியில். இப்போ நான் அங்கே ஒரு தொழிலாளின்னு வச்சுக்கோங்க, நான் ஃபோன் பண்ணுறேன், ரோபோ தான் ஃபோன் எடுக்கும். நான் அன்வர் ஹுசேன் பேசுகிறேன்னா ஸ்டாஃப் நம்பர் சொல்லியா அப்படிங்கும். ஸ்டாஃப் நம்பர் 1 2 3 4 சொன்னோன்னே அது கம்ப்யூட்டர், ஆமாம் அன்வர் ஹுசேன், என்ன உனக்கு பிரச்சனைன்னு. போன வாரம் ஓட்டி பார்த்தேன், எனக்கு ஓட்டி பேமெண்ட் வரலன்னு. என்ன காரணம்னு பார்க்குறேன்னா அது கம்ப்யூட்டர் பார்த்து நீ போன வாரம் சூப்பர்வைசரை வாடா போகிறான்னு திட்டிட்ட, அதை ஓட்டி கட் அப்படின்னு ரோபோ சொல்லிட்டு ஃபோனை வச்சிடும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படிதான் ரோபோ இருக்கு மஹேந்திராவில். ஆனால் நான் சொல்வது 80 லட்சம் 200 லட்சம் ரோபோக்கள்ங்கிறது உற்பத்தி துறையில், ஃபேக்டரியில், ஷாப்பில். ஜப்பானில் ஃபேனக் அப்படின்னு ஒரு கம்பெனி தோழர், ஃபேனக்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியுடைய விசேடம் என்ன தெரியுமா? ஒரு மனித தொழிலாளி கூட கிடையாது, ஒரு மனித தொழிலாளி கூட கிடையாது. ஃபேனக், FANUC, அனைத்தும் ரோபோக்கள் தான். ரோபோக்களை மெயின்டைன் பண்றதுக்கு வேணா மனுஷன் இருக்கான ஒழிய, ஷாப்ல இயந்திரங்களை இயக்குவது அனைத்தும் ரோபோக்கள் தான். அந்த டெக்னாலஜிக்கு பேர் லைட்ஸ் அவுட் டெக்னாலஜி என்று பெயர். இப்படி இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்க வேண்டிய அழிவு தன்மை என்னன்னாக்கா, 2030ஆம் ஆண்டு 80 கோடி வேலை வாய்ப்புகள் பறிபோகும் என்று கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ரோபோக்கள் காரணம் 80 கோடி வேலை வாய்ப்புகள் பறிபோகும். இது முதலாளிக்கு தெரியாதா? முதலாளித்துவத்துக்கு தெரியாதா? தெரியும். 80 கோடி பேர் வேலை வாய்ப்பு இழப்பார்கள்னு தெரியும் உங்களுக்கு. தெரிந்தும் அந்த ரோபோக்களை கொண்டு வராங்க. எவன் செத்தா என்ன, எவன் அழிஞ்சா என்ன, தனக்கு லாபம் மட்டும்தான் முக்கியம். தோழர் சொன்னார் இல்லையா, 30% லாபம்னா என்ன ஆகும்? 300% லாபம்னா மூலதனம் தன்னுடைய எஜமானனே தூக்கில் போட்டுவிடும் என்று மார்க்ஸ் சொல்றார். அந்த லாப வெறி இன்றைக்கு அழிவுத்தன்மை கொண்ட பல்வேறு தொழில்நுட்பங்களை, சாட் ஜிபிடி உயர்ந்த வடிவம் வந்துச்சுன்னு வைங்க, உங்களை மாதிரியே பேசுற மாதிரி, உங்களை மாதிரியே உருவத்தை உருவாக்கி இந்த உலகத்தை ஏமாத்திர முடியும். அந்த தொழில்நுட்பமா இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இவற்றையெல்லாம் புரட்சிகரமாக மாற்றாமல் முதலாளித்துவம் உயிர் வாழ முடியாது என்று காரணமாக சொல்றார்.